நான் தமிழில் பேசுகிறது உங்களுக்கு பிரச்சனை நினைக்கிறேன். இந்த திரைப்பட விழாவோடு எனக்கு தொடக்கத்திலிருந்து நல்ல உறவு இருந்திருக்கிறது. இது எனது 3வது வருகை. ஒவ்வொரு வருடமும் இந்த திரைப்பட விழா அருமையாக வளர்ந்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் நான் இந்த திரைப்பட விழாவின் வளர்ச்சியை நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு பார்க்கிறேன். விருந்தினர் சொன்னது போல இந்த திரைப்பட விழாவில் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அவருக்கு உள்ள செய்தி, இங்கே நடக்கிற நிறைய திரைப்பட விழாக்கள் நிறைத்த முடிக்காரன் தான் வராங்க. இந்த ஃபெஸ்டிவல் மட்டும் தான் நிறைய இளைஞர்கள் வராங்க. கேரளா முழுக்க நிறைய சின்ன சின்ன ஃபெஸ்டிவல் நடக்குது. நான் நிறைய இடத்துக்கு நான் போகிறேன், அங்கெல்லாம் மாதிரி இல்லை. இங்கே தான் இளைஞர்கள் நிறையா வராங்க. அதனால் இளைஞர்களுக்கு மிகுந்த நன்றி. இந்த ஃபெஸ்டிவலோட தலைப்பு பற்றி நம்ம பேசுகிறப்போ, முதல்ல ஒரு ஃபெஸ்டிவலுக்கு தீம் எதுக்கு? படம் நல்ல படமாக எடுத்து செலக்ட் பண்ணி போடலாமே, எதுக்கு நீங்கள் தீம் செலக்ட் பண்ணுறீங்க? அதனோட நோக்கம் என்ன? அது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நாம் என்ன நினைக்க, அது என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறோம்? ஒரு திரைப்பட விழான்றது ஒரு பெரிய முயற்சி. அதில் எல்லோரையும் ஒன்றாக இணைத்து முக்கியமான படங்களே தேர்ந்தெடுத்து திரையிடுறோம். அப்படி திரையிடுற சமயத்தில் ஒரு தலைப்பு, அந்த தலைப்பு ஒரு கான்டெம்பரரியான தலைப்பாக இருந்தால் அது ஒரு விவாத பொருளாக ஆகுது. அப்படி ஆகிறப்ப அதை ஒட்டி நிறைய படங்கள் நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம், ஸ்க்ரீன் பண்ணுறோம். இப்போ நம்ம எடுத்துக்கிற இந்த தலைப்பு ஃப்ரீடம் சினிமான்ற தலைப்பில் வாய்ஸஸ் ஃப்ரம் பிஹைண்ட் த பார்ஸ் அண்ட் ஆட் டு ஃப்ரீடம். இந்த பிஹைண்ட் த பார்ஸ் சொல்கிறப்போ சிறை கம்பிகள்னு தமிழில் சொல்லலாம். சிறைக்கு பின்னால் இருக்கிற குரல்கள். சிறைனா என்ன? எந்த சிறை? நமக்கு ரொம்ப எளிதில் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற சிறையோ அல்லது சிறைச்சாலையில் இருக்கிற சிறையோ அந்த கம்பியோ தான் நமக்கு உடனே கண்ணுக்கு வரும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மகிட்டே நிறைய சிறைகள் இருக்குது. நம்ம சமூகத்திலே நிறைய சிறைகள் இருக்குது. நம்ம சமூகத்தில் இருக்கிற சிறைகள் தான் அரசியல் சிறைகளாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. அது எங்கிருந்தோ தானாக வரல. நம்மிடம் இருக்கிற ஜாதிய சிறைகள், நம்மிடம் இருக்கிற ஆணாதிக்க சிறைகள், நம்மிடம் இருக்கிற வர்க்க சிறைகள், நம்மிடம் இருக்கிற மத வெறி சிறைகள் தான் அரசியலாக வெளிப்படுகிறது. நாம் அப்படிப்பட்ட சிறைகளை நாம் எப்படி கையாள போகிறோம்? இப்போ சமீபத்தில் தான் வைக்கம் போராட்டத்தோட 100வது விழா கொண்டாடினாங்க. தமிழ்நாட்டு முதல்வர், கேரள முதல்வர் 2 பேர் வந்து வைக்கத்தில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சி நம்ம மண்ணில் நடந்திருக்கு. அதை நம்ம என்றைக்குமே மறக்கவே கூடாது. கோயில் இருக்கிற தெருவில், கோயிலுக்குள்ள இல்லை, கருவறைக்குள்ள இல்லை, கோயில் இருக்கிற தெருவுக்குள்ள உயர் ஜாதி அல்லாதவர்கள் போகவே கூடாது என்று நடந்த ஒரு நாடு இது. இதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஜாதிய சிறை நம்மிடம் இன்னும் இருக்கிறது. நாம் இன்னும் சாதியை கடைபிடிக்கிறோம். நாம் இன்னும் சாதிய பேர்களோடு இருக்கிறோம். We still have caste names in Kerala. We are not ready to give up our caste names. Many of us have. Many of us in the festival have our caste names. அப்போ ஜாதிய சிறை நம்மை இன்னும் கட்டுப்படுத்தி வைக்கிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் ஒருவரை நீ சாதியை கடைபிடி என்று சொல்கிறேன், அதனால் நான் உங்களை ஒன்றும் ஃபோர்ஸ் பண்ணல. அது கிராம்ஷியோட முக்கியமான ஒரு தியரி. அது நாங்களே உங்களை பார்ட்னர் ஆக்குறேன். மேனுஃபேக்சர் ஆஃப் கன்சென்ட். ஜாதியோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம் எல்லோருமே ஒரு பங்காளி. அடிமையும் பங்காளி, அடக்குவவனும் பங்காளி. அப்போ ஜாதிய சிறையோட முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம வந்து ஒரு போலீஸை வச்சோ சட்டத்தை போட்டோ கூட ஜாதி ஒழிக்க முடியல. மனமாற்றம் வந்தால் தான் ஜாதி ஒழிக்க முடியும். ஆனால் இன்னும் தமிழ்நாட்டில், கேரளாவில் என்ன கதைன்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் உங்கள் கதையை உங்கள்கிட்ட வந்து சொல்ல விரும்பலை. உங்களுக்கு தெரியும், உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்னாவே உங்களுக்கு தெரியும் என்னன்னு. நான் தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயங்கள் சொல்கிறேன். அதை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நான் இந்த திரைப்பட விழாக்களுக்கு அதிகமாக வருவதற்காக நான் ஜாதியை பற்றிய படங்களை எடுத்த காரணத்தினால இங்கே நிறைய திரைப்பட விழாக்களை கூப்பிடுறாங்க. அப்போல்லாம் நிறைய பேர் கேட்பாங்க,
சார் ரொம்ப கஷ்டம் சார், தமிழ்நாட்டில் ரொம்ப ஜாதிய பிரச்சனை சார். கேரளா நாங்களாம் ஜாதியே கிராஸ் பண்ணிட்டோம் சார், நாங்கள் ஜாதியே ஃபாலோ பண்ணுறதில்ல சார். தமிழ்நாடு ரொம்ப மோசம் சார், தமிழ்நாடு ரொம்ப பேக்வேர்டு சார், நாங்கள் ரொம்ப வி ஆர் வெரி ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட் சார், 100% லிட்ரஸி, நாங்கள் ஜாதியே ஃபாலோ பண்ணுறதில்ல. இதுவுமே ஒரு மயக்க நிலை தான். ஜாதி எப்படியும் எல்லா நாமத்துலேயும் வரும். நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்தியாவில் இன்டர் காஸ்ட் மேரேஜ் நடக்கிறது வெறும் 5% தான், வெறும் 5% தான். நாம் எல்லோருமே காதலிக்கிறது கூட ஜாதியில் தான் காதலிக்கிறோம். கல்யாணம் மட்டும் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறப்போ, யூனியன் வைக்கிறப்போ, டீ குடிக்க போகிறப்போ, கள்ளு குடிக்க போகிறப்போ, காதலிக்கிறப்போ, எல்லா சமயங்களிலுமே நம்மை ஒத்த ஜாதியோடு தான் நம்ம பழகிட்டு இருக்கோம். நமக்கு கோட் அண்ட் கோட் கீழே இருக்கிற ஜாதியோடு நம்ம பழகிறதே இல்லை, வீட்டுக்கு கூப்பிடுறதே இல்லை, கூப்பிட்டாலும் ரொம்ப 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 டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி தான் பண்ணுறோம். இன்னும் இருக்கு, இந்த ஜாதிய மனநிலை தான் மதவெறியாக மேனிஃபெஸ்ட் ஆகுது. இந்த ஜாதிய மனநிலை தான் சிறை கம்பிகளையும் தீர்மானிக்குது. இந்தியாவில் சிறை, இப்போ இந்தியாவில் ஜெயிலில் இருக்கிற இன்மேட்ஸோட லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஐஐடிக்கும் ஜெயிலுக்குள்ள வித்தியாசம் சொல்கிறேன். ஐஐடி சென்னையில் 98% அப்பர் காஸ்ட் இந்துஸ். ஐஐடி சென்னையில். இந்தியன் ஜெயில்ஸில் 80% ஓபிசி, எஸ்சி எஸ்டி முஸ்லிம்ஸ். எப்படி ரிசர்வேஷன் உள்டாவா இருக்கு பாருங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஜாதி எப்படி ஜெயிலில் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஏன் அப்பர் காஸ்ட் இந்துல அதுவும் கிரைம் பண்ணலையா? அவனுக்கு நல்ல வக்கீல் இருக்கானா, நல்ல ஜட்ஜ் இருக்காரா? எப்படி தப்பிக்கிறாங்க? இப்போ ஜெயிலில் இருக்கிற, அதாவது விசாரணை கைதிகள், அண்டர் ட்ரையல் பிரிசனர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதில் 80%க்கு மேலே ஓபிசி, எஸ்சி எஸ்டி முஸ்லிம்ஸ். அது எப்படி வந்தது? வெறும் அரசியல் குற்றமா அது? அது சாதிய குற்றம். நீங்க எவ்வளவுதான் சட்டம் போட்டாலும், ஜாதியை ஒழிக்கிறோம் சட்டம் போட்டாலும், தீண்டாமை ஒழிக்கிறோம்னு சட்டம் போட்டாலும், இந்த ஜாதி அங்கே மேனிஃபெஸ்ட் ஆகுது. எங்க மேனிஃபெஸ்ட் ஆகுது? கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல மேனிஃபெஸ்ட் ஆகுது. பெரிய லிஸ்ட் வந்திருக்கு சமீபத்தில். நான் தானா பேசல, பார்லிமெண்ட்ல மினிஸ்டர் கொடுத்த அறிக்கை. அண்டர் செக்ரட்டரி அல்லது பெரிய முக்கியமான டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரிஸ் எல்லாம் அப்பர் காஸ்ட் இந்துஸ், ஜட்ஜ் எல்லாம் அப்பர் காஸ்ட் இந்துஸ், வெரி ஃபியூ ஓபிசி. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் லிஸ்ட்ல பாருங்க, வெரி ஃபியூ ஓபிசி. எஸ்சி எஸ்டிலாம் வாய்ப்பே இல்லை. நீங்க இப்படிப்பட்ட ஒரு சிஸ்டத்தை வச்சுட்டு சிறை கம்பிகளுக்கு எப்படி ஜனநாயகத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்க? அப்ப ஜாதி, நம் சமூகத்தில் இருக்கிற ஜாதி நமது போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயும் வருது, நம்ம கோர்ட்லையும் வருது, நமது மீடியாவில் இருக்கு, நம்ம அரசியலில் இருக்கு, நம்ம வியாபாரத்தில் இருக்கு. அப்ப நீங்க சிறை கம்பிகள் சொல்றீங்க. நாம பேசுற சமயத்தில் எந்த சிறை ரொம்ப சுலபமாக நமக்கு கண்ணுக்கு தெரிகிற சிறை? போலீஸ் ஸ்டேஷன் சிறை. ஆனா இன்னும் கேரளாவில் காலனி இருக்கு, ஒவ்வொரு சிட்டியிலையும் காலனி இருக்கு. திருவனந்தபுரமா, அங்கே காலனி இருக்கு. நான் சொல்றேன், நீங்க பாக்குறீங்கல்ல, கேரளாவோட வீடு, கேரளா ஒரு நல்ல கேரளா ஒரு வீடு அப்படின்னு ஒரு போட்டோ போடுற வச்சுக்கங்க. அற்புதமான தென்னை மரம், ஒரு வீடு, முன்னாடி பின்னாடி ஸ்பேஸ், அதானே ஒரு இமேஜ், அதானே ஒரு இமேஜ். அதுதான் காலனி வீடா? அதுதான் காலனி, கேரளாவில் இருக்கிற காலனி வீடா? அது யாரை ஏமாத்துறீங்க நீங்க? ஒரு கேரளா நம்ம சொல்றோம் இல்லையா, அப்போ நம்மகிட்ட அப்ப ஜாதி இங்கே இது என்ன ஆகுது? அப்படியே லீகலா இம்ப்ளிமெண்ட் ஆகுது. இது ஒரு பாயிண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன? இந்திய சிறைகள் இப்ப நடக்கிற விஷயம் என்ன? இப்ப நடக்கிற விஷயத்தை நீங்களாம் பாக்குறீங்க. 2014க்கு பிறகு வேறொரு விதமான விஷயம் நடக்குது. யாரெல்லாம் பிஜேபிக்கு மாற்றாக யோசிக்கிறாங்களோ, எழுதுறாங்களோ, படிக்கிறாங்களோ, படம் எடுக்கிறாங்களோ, பாட்டு பாடுறாங்களோ, ஆக்டிவிசம் பண்றாங்களோ, எல்லாரும் மேலேயும் வழக்கு, ஆயிரக்கணக்கான பேரும் வழக்கு.
உமர் காலித் 4 வருஷமா உள்ள இருக்காரு. நீங்க நான் ஒரு நல்ல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். 3 பேர் உங்களுக்கு ஸ்டூடெண்ட் லீடர்ஸ் தெரியும். உமர் காலித், கனயாகுமார், வேற இன்னொரு 3வது ஷேலா ரஷீத். 3 ஸ்டூடெண்ட் யூனியன் லீடர்ஸ் இருந்தாங்க ஜேஎன்யூல. 3 பேரும் மோடி அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார்கள். மாணவர் போராட்டங்கள் கலந்து கொண்டார்கள். கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்தார்கள். இப்போ 3 பேர் எங்க இருக்காங்க நீ பாருங்களேன். அது இந்தியாவை உங்களுக்கு புரியும். 3 தலைவர்கள் இப்போ எங்க இருக்காங்க? ஒருத்தர் ஜெயிலில் இருக்காரு, ஒருத்தர் காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் ஆக்சுவலா சிபிஐ காரர். அவரால் இங்கே இருக்க முடியல, அது எங்கே போயிட்டாரு? காங்கிரஸில் இருக்காரு. 3வது ஆள் கதை தான் ரொம்ப முக்கியமான கதை. தயவு செய்து நீங்கள் ஷேலா ரஷீத் பேட்டி படிங்க. எல்லாருக்குமே இது முக்கியமான ஒரு, நமக்கு முன்னாடி இருக்கிற முக்கியமான ஒரு கதை. அவங்க ஒரு பேராசிரியர் வேலை செய்கிறாங்க. கோர்ஸ் 3 பேரும் பிஹெச்டி முடிச்சாங்க, 3 பேரும் பிஹெச்டி ஸ்காலர்ஸ். அதனால் அவங்க ஒரு குவாலிஃபைடு ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணுறாங்க, ஒரு காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, அவங்க மிகப்பெரிய பிஜேபி சப்போர்ட்டர் ஆகிட்டாங்க. யாருக்காவது தெரியுமா அது? அவங்க பேட்டி இருக்கு, யூடியூப் படிங்க. அதாவது இங்கே இருந்து வேலை செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் சொல்றாங்களா? பிஜேபி ஒரு வாஷிங் மிஷின். இப்படிப்பட்ட வாஷிங் மிஷின் 1000 கோடி 2000 கோடி 10,000 கோடி ஊழல் பண்ணலாம். பிஜேபியில் சைன் பண்ணிட்டீங்கன்னா எந்த விதமான குற்றம் உங்க மேல கிடையாது. நீங்க நிரபர, அது உங்க மேல வழக்கு நிலுவையில் இருக்கும். அதே போல ஷேலா ரஷீத் கதை இதுதான். அதை படிக்கிறப்ப கேட்கிறப்ப நமக்கு அவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அவங்க ஒரு பிஜேபி காராகவே பேசுறாங்க. இப்போ மோடி நல்லது செய்யறான்னு சொல்றாங்க, மோடியை நான் தப்பா புரிஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. இப்போ இதுதான் இந்தியாவோட நிலைமை. இப்போ ஃப்ரீடம் சினிமா பத்தி பேசுறப்போ நீங்க பாருங்க, 2 விதமா நடந்துட்டு இருக்கு. நாம முதல்ல நம்மளோட மெயின் ஸ்ட்ரீம் சினிமா பத்தி நம்ம பேசுறோம். மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவே ஒரு காஸ்டிஸ்டான, பேட்ரியார்க்கியான ஒரு ஃபியூடல் சினிமா தான். ரொம்ப சமீப காலமாக தமிழில் மலையாளத்தில் ஒரு கருப்பு ஹீரோ வந்திருக்காரு, உங்களுக்கு தெரியுங்களே. அதுக்கு முன்னாடி நாயர் மேனன் தான் கதாநாயகனா, குடும்பம் எல்லாமே ரொம்ப ஃபியூ தான். ஒரு ரொம்ப 10 வருஷத்துக்குலாம் மலையாள சினிமாவில் கருப்பான ஹீரோ ப்ரொட்டாகனிஸ்ட் வர முடியும். உதிரி லும்பனான ஆட்கள்லாம் வர முடியும். ஸோ நமக்கு ஏற்கனவே மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் நமக்கு ஒரு மிகப்பெரிய கம்ப்ளைண்ட் இருக்கு. அது இப்போதான் மாறிட்டு இருக்கு. கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் இப்போதான் ஆர்டினரி பீப்புளாக ஷோன் இன் சினிமா, ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் ஷோன் ப்ரொட்டாகனிஸ்ட் இன் மலையாள சினிமாவில் தமிழ்நாட்டில் இப்போதான் தமிழில் ரப்பா ரஞ்சித் வந்திருக்காரு. 10 வருஷமா தான் ஜாதி மாற்று விஷயங்களை பேசப்படுது. நாம் இப்போதான் அந்த விஷயத்தை ரொம்ப சரி பரவாயில்ல ஏதோ மாற்றம் நடந்துருக்குன்னு பேசுகிற சமயத்தில் ரைட் விங் ஆர் ஆல்சோ தே ஆல்சோ ப்ரொடியூசிங் சினிமா. கேரளா ஃபைல்ஸு, காஷ்மீர் ஃபைல்ஸு, இப்படி ஏகப்பட்ட சினிமாக்களை அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த அந்த சினிமாக்களுக்கு டாக்ஸ் ஃப்ரீ கொடுக்குறாங்க. ஸ்கூல்ல தான் சரி ஃபீல் பண்ணுறாங்க எல்லா இடங்கள்லையுமே. அதை விட கொடுமை என்னன்னா, இஃபி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இந்தியா கோவாவில் இந்தியன் பனோரமாவில் முதல் படம், ஓப்பனிங் படம் சாவர்கர் பத்தி படம். ஃபெஸ்டிவல் they have taken over the festivals also. நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் தான் நமக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்தது. இந்த ஃபெஸ்டிவலாக நம்ம சுதந்திரமாக நாம் எல்லோரும் ஒன்றாக கூடி முக்கியமான படங்களை பார்ப்பது, பேசுவது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்க சமயத்தில் they have taken over the festivals also. போன நடந்த ஃபெஸ்டிவல்ல காஷ்மீர் ஃபைல்ஸ் எப்படி காம்படிஷனுக்கு வந்ததுன்னு கேட்டால் ஒரு ஜூரி, you must have heard about it. There was a controversy. Jury chairperson was from Israel. He questioned, how did you select the film in the competition section? ஃபெஸ்டிவலுக்கு எப்படி வந்துச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ இன்னொரு வகையான ஃப்ரீடம் சினிமாவை they are appropriating. அம்பேத்கரை அப்ரோப்ரியேட் பண்ணியாச்சு, பெரியார் மட்டும் தான் விட்டு வச்சிருக்காங்க. ஏறக்குறைய எல்லா தலைவருமே அவங்க போஸ்டில் இருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். பிஜேபி போஸ்டில்
நம்மளோட புரட்சிகரமான தலைவர் ஐயங்காளி வந்தாச்சு, இருக்காரு நாராயணகுரு வந்தாச்சு, எல்லாரையுமே அப்புறம் பண்ணியாச்சு. ஃபெஸ்டிவலையும் அப்புறம் பண்ணியாச்சு, இஃபியும் போச்சு அவன் கையில். அப்போ ஃப்ரீடம் சினிமா எங்கேருந்து வரும்? இங்கே தான் வரும், இந்த இடம் தான். இது மாதிரியான சின்ன இது சின்ன ஃபெஸ்டிவல் கிடையாது. நாங்கள் இதை விட பிரதாப்புக்கு தெரியும், நாங்கள் இதை விட சின்ன 10 பேர் நடந்த ஃபெஸ்டிவல் எடுத்துகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில். இது அற்புதமான ஃபெஸ்டிவல். பட் ஃப்ரீடம் சினிமா இங்கே தான் இருக்கு. ஏன்னா இது மாதிரியான கேதரிங்ஸில் தான் சினிமா உருவாகுது. நம்ம சினிமான்றது ஸ்க்ரீனில் பார்க்குற சினிமா இல்லை, சினிமான்றது ஒன்றாக வருவது. உங்களுக்கு தெரியுங்க, சினிமான்ற வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு. அந்த ஸ்பேஸுக்கு பேர் சினிமா தான், அந்த ஸ்பேஸுக்கு பேர் சினிமா தான், பார்க்குற சாஃப்ட்வேருக்கு பேர் சினிமா தான். இங்கே தான் இருக்கு ஃப்ரீடம் சினிமா, நாம் ஒன்றாக சேர்வது. இதில் நம்ம என்ன அச்சீவ் பண்ண விரும்புகிறோம்? இந்த ஃபெஸ்டிவல்ஸோட மீனிங் என்ன, பர்பஸ் என்ன, இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நாம் ஒரு இண்டிவிஜுவலாக எங்கெல்லாம் போகிறோம், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் லிஸ்ட் போட்டு பாருங்கள். கோயிலுக்கு போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறோம், ஆஃபீஸுக்கு போகிறோம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், திரும்ப வீட்டுக்கு வரோம். இதுதான் நம்மளோட சர்க்கிள். ஏறக்குறைய நம்ம தெரிஞ்சவங்களுடைய தான் பேசிகிட்டு இருக்கோம் ஒரு நாள் ஃபுல்லாக. ஃபெஸ்டிவல் மட்டும்தான். ஃபில்ம் ஃபெஸ்டிவல் முக்கியமான ரோல் என்னென்னா, முன்ன பண்ண தெரியாத ஆளெல்லாம் ஒன்றா உட்காந்து படம் பார்க்குறோம். அதை விட முக்கியமானது அங்கே தான் டிஸ்கஷன் நடக்குது, ஃபில்ம் மேக்கர்ஸ் வராங்க, பேசுகிறாங்க, இதெல்லாம் நடக்குது. இந்த ஃப்ரீடம் சினிமா இங்கே தான் இருக்குது. இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ஸில் தான் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். நாளைக்கு வேறு அரசாங்கம் வரலாம், ஆனால் நீங்கள் தான் நடத்தணும். ஃபெஸ்டிவலில் மக்கள் தான் நடத்துவது, மக்கள் கையில் தான் இருக்குது. மக்கள் தான் அந்த ஃபெஸ்டிவலை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும், படம் பார்க்க வைக்கிறது. இது மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஃபெஸ்டிவலோட பேனல் லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேனல் டிஸ்கஷன் இருக்குது, நிறைய ஃபில்ம் மேக்கர்ஸ் வராங்க. அவங்களோட நடத்துகிற உரையாடல் தான் நமக்கு நம்மளோட இந்த கல்ச்சரை கல்டிவேட் பண்ண முடியும். டாக்குமெண்ட்ரி சிச்சுவேஷனை பார்த்தீங்களா, தமிழ்நாடு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கடந்த 10 ஆண்டுகளாக, நான் டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கர் அப்படின்ற முறையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், 10 ஆண்டுகளாக we have become very silent.